கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 54:6. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார் என்கிற இந்த வசனம். பிரியமானவர்களே, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ, நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருவேளை நம்ம இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே இருக்கிறதுனாலையோ என்னவோ ஓரளவுக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுது. கடுமையான பிரச்சனைகள் எதுவும் நம்ம பாதிக்கிறதில்ல. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கிறோம். ஒரு சில விஷயங்களில் நாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து அந்த விஷயத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம கடவுளுக்குள்ளே இருக்கிறதுனால, ஆண்டவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்துறதுனால ஒரு சில விஷயங்களில் நாம் சிக்கிக்காமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க முடியுது. ஆனால் பொதுவான ஒரு கருத்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்கிறாரு. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீ. ஒரு பெண் இருக்கிறான்னு வச்சுங்களேன், அவள் யாரை நம்பி இருக்கிறாளோ அவங்க கைவிட்டுட்டாங்கன்னு வச்சுங்க, அவரோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்கள் எப்படி வேணாலும் உழைச்சிருவாங்க. ஆனால் பெண்கள் அப்படிங்கிறவங்க என்னதான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு சிலரை டிஃபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அப்போ யாரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஸ்திரீயை கைவிட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இனி வாழ்வாதாரம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, தங்கிறதுக்கு இடம் இல்லை. இப்படி ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு ஒரு 34 வயசு இருக்கும், அதனாலும் 35 இருக்கும். 2 குழந்தைங்க, 2மே சின்ன குழந்தைங்க. திடீர்னு அவங்க வீட்டுக்காரரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டார். அரசாங்க பணியும் கிடையாது, தனியாரில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். தான் சொந்த முயற்சியில் அவர் ஒவ்வொரு நாளும் பாடுபட்டு சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்படிப்பட்ட மனிதர் திடீர்னு இறந்துட்டார். அப்போ அந்த பெண்ணோட நிலைமை ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த அம்மாவுடைய வேதனை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே இருக்குது, உடல் இளைக்குது. இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டம். 2 குழந்தைகளை படிக்க வைக்கணும், 2 குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இவங்க சாப்பிடணும். கடுமையான பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மாதிரி இருக்கிற உங்களை, அந்த மாதிரி மனம் நொந்து போய் இருக்கிற உங்களை சமாதானத்தின் பாதைக்காக நான் அழைச்சிருக்கிறேன்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து. சின்ன வயசில், அதாவது இப்போல்லாம் ஒரு 21 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துலேயோ நீங்கள் கணவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டார், மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியாது, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, ஊரெல்லாம் கண்டபடி பேசுவாங்க. இப்படி பல விஷயங்களை தாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அப்போ அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாங்க. இப்படியெல்லாம் வேதனைக்கும் துக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற உங்களை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார், அந்த மாதிரி மனம் சமாதானம் இல்லாமல் மனவேதனையோட மன துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை சமாதானத்திற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார், சந்தோஷத்துக்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார், ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கார். அன்பானவர்களே, அப்போ இப்படிப்பட்ட மன உளைச்சல், மன கஷ்டம், மனவேதனை, மன துக்கங்கள் இதையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பாதத்தில் அவர் சுமந்து கொண்டு
நமக்கு சமாதானத்தின் பாதையில் ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே நம்மை அழைத்திருக்கிறார். ஏன்னா நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எவ்வளோ பாடுகள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இவ்வளோ நாள் எவ்வளோ மனவேதனை, அதாவது உச்சகட்ட மனவேதனையை இங்கே சொல்கிறார். அந்த மனவேதனையில் இருந்தாலும் சரி, கடவுள் நம்மை அழைச்சிருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். எதுக்குன்னா சமாதானத்துக்காக. அப்போ அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற பாதையில் நம்ம நடக்கிறப்போ சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கும். நிச்சயமாகவே அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. விதவைகளைப் போல, கைவிடப்பட்ட பெண்களைப் போல, கைம்பெண்களைப் போல எங்களுடைய இருதயம் கலங்கி போயிருந்தாலும் கர்த்தர் சமாதானத்தை தர நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். உம்முடைய அழைப்பை ஏற்று உம்முடைய பாதையிலே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உமது சமாதானமும் உம்முடைய சந்தோஷமும் உம்முடைய ஆறுதலும் எங்களை பலப்படுத்தட்டும். நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாகி இந்த உலக சமாதானத்தில் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பை பின்பற்றி உம்முடைய சமாதானத்தை கைக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் அதில் நிலைத்திருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே.